அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் ஒரு தீவன முறையை எப்படி முறையாக வந்துட்டு நம்ம கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இணங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சண்டையாட்டு கிடா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிடாவை மட்டுமே வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை பல்காக வந்துட்டு ஆடு வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு சூட்டபிள் ஆகும். என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஏன்னா ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பாருங்க. ஸோ நம்மளுடைய வீடியோக்கு புதுசாக யாராச்சும் வந்து மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு சிறந்த தீவன முறைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆடு வளர்ப்பில் வந்துட்டு சரியான முறையை வந்துட்டு நம்ம பின்பற்றுவதன் மூலயமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்துட்டு எளிதாக வந்துட்டு ஆரோக்கியத்துடன் வளர்ந்து நம்ம டார்கெட் வச்ச டைமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வெயிட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கும். நம்ம அப்போ தான் வந்துட்டு விற்க முடியும், அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட் இது. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன தீவன வகைகள் இருக்குன்னா, மேஜராக வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச தீவன வகைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசும் தீவனம், உலர் தீவனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம். இது 3 தான் வந்து தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வகையை சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்கணும். இந்த 4 வகையை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்னன்னா பசுந்தீவனம் அப்படின்னா என்னன்னா, இந்த சூப்பர் நேப்பியர், அப்புறம் கோஃபோரு, அகத்தி, சூபா புல்லு, இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம். சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாம், இல்லை வந்து கோஃபோர் கொடுக்கலாம், இல்லை அகத்தி கொடுக்கலாம், இல்லை சூபா புல் கொடுக்கலாம். ஏதாச்சும் இதை இல்லை இந்த 4மே கூட கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் பசுந்தீவனம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். உலர் தீவனம் எதை சொல்கிறோம் அப்படின்னா, பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு செடியை உலர்ந்து போயிட்டு கொடுத்தோம்னா அதுவும் உலர் தீவனம். கரெக்டா? ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கடலைக்கொடி. ஓகேங்களா? கடலைக்கொடி கம்பல்சரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலப்பு தீவனம். ஓகேங்களா? கலப்பு தீவனமும் இப்போ மொத்தமாக வந்துட்டு நீங்கள் கலப்பு தீவனத்தில் என்னென்ன இருக்கும், இப்போ ஒரு கலப்பு தீவனம் நீங்கள் வாங்குறீங்க, அதில் பேஸ் கண்டென்ட் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மக்காசோளம் கம்பல்சரி இருக்கணும், கேழ்வரகு இருக்கணும், சாமை இருக்கணும். அதேமாதிரி சாமை, சிறுதானியம், இந்த மாதிரி சிறுதானியங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். நிலக்கடலை அதாவது புண்ணாக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது மினரல் மிக்சர் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த 4 விஷயம், இந்த 5, அதாவது மக்காசோளம், கேழ்வரகு, அப்புறம் அந்த திணை வகைகள், அடுத்து வந்து மினரல் மிக்சர், அடுத்து புண்ணாக்கு, இந்த 5 விஷயங்களும் இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடில் அது இல்லை அப்படின்னா, இது இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடாக நீங்கள் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இது இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடாக நீங்களே வந்துட்டு உருவாக்குங்க. இந்த 5 பொருளை சேர்த்து நீங்களே ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்துட்டு உருவாக்குங்க. இது கான்சன்ட்ரேட் ஃபீடு. அடுத்தது 4வது ஒரு போனஸாக ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கனிம சேர்க்கைகள், அதாவது மினரல் மிக்சர், மினரல் சப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தோம் பார்த்தியா. அது என்ன அப்படின்னா, கால்சியம் ப்ளஸ் உப்பு, அதாவது சால்ட்டு ப்ளஸ் வைட்டமின்ஸ். ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிட்டு மினரல் மிக்சர்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். ஓகேங்களா? தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லிட்டு விற்கும்.